கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை செய்து வருகிறபடினால் அவருடைய நாமத்தை என்றைக்கும் நாம் துதிக்க இதோ பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை எண்ணி ஒவ்வொரு நாளும் அவரை நாம் துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இதே வேளையிலே உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதை மிகுந்த மகிழ்ச்சியாகவும் பாக்கியமாக எண்ணுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும், தொடர்ச்சியாக இந்த பிரசங்கங்களை கேட்டு வருகிறது என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் மிகவும் ஆர்வமாக இதை கேட்டு வருகிறீர்கள். மலை பிரசங்கத்தின் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு வசனமாக எடுத்து நாம் ஆராய்ந்து வருகிறோம். இன்றைக்கு குறிப்பாக நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறாரே, இந்த பாக்கியத்தின் மேன்மையை நீங்களும் நானும் அடைந்திருக்கிறோமா அல்லது இன்னும் அந்த பாக்கியத்தை அடையாமல் இருக்கிறோமா என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்து ஆவியானுடைய அனுகிரகத்திற்காக நாம் நம்முடைய தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேளையிலும் பரிசுத்தமான நாளிலும் உம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் ராஜா. தேவ பிரசன்னம், தேவ கிருபை, தேவ இரக்கம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. இதோ இந்த வாரத்திலும் கூட உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக அமர்ந்திருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள ஆவியானவரை எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா. உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை நடத்துங்க. உம்முடைய நீதியின் நிமித்தம் நாங்கள் துன்பப்படுகிறதின் மேன்மை என்னது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவரீர் நீர் எங்களை நடத்துங்க. இந்த எளியவனை மறைத்து நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறேன். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் எப்பொழுதும் ஒவ்வொரு இடமாக போய் ஊழியம் செய்கிறது அவருடைய வழக்கமாக இருந்தது. அன்றைக்கு ஒரு நாள் ஒரு புதிய திருச்சபைக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தபடினால் அங்கு போய் மலை பிரசங்கத்திலே குறிப்பாக இந்த வாக்கியத்தை மையமாக வைத்து ஒரு பிரசங்கத்தை அவர் ஏறெடுத்தார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான சாட்சி நிகழ்ந்தது. கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்ததின் நிமித்தமாகவும் அதிலும் குறிப்பாக விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக அவர் பிரசங்கித்தது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான துன்பத்தை அனுபவித்து இருக்கிறார். அதை அவர் சாட்சியாக சொல்லி பிரசங்கத்தை முடித்துவிட்டு கீழே இறங்கின பொழுது அவர் ஆச்சரியப்பட்டார். 15 வருடத்திற்கு முன்னதாக இதோ இவரோடு மிகவும் நட்பிலே இருந்த கூட படித்த அவருடைய நண்பரை 15 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கத்தக்கதான ஒரு பாக்கியம். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அவர்கள் அடையாளம் கண்டுபிடித்து சந்தோஷப்பட்டார்கள். இவர் தன்னுடைய வீட்டிற்கு இந்த ஊழியக்காரரை அழைத்து கொண்டு போனார். வீட்டிலே போய் அவரை உட்கார வைத்து அவரோடு கொஞ்ச நேரம் பேசிட்டு சாப்பிடுகிறதற்காக அவர்கள் உட்கார்ந்த பொழுது இந்த நண்பர் பிரசங்கத்தை கேட்டாரே, அவர் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னாரு, நீ ஊழியக்காரராகி இத்தனை வருடங்கள் ஆகியிருக்கிறது, நீ ஊழியம் செய்கிறதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நீ செய்த பிரசங்கத்தை நான் விசுவாசிக்க மாட்டேன். ஏனென்றால் நானும் ஏறக்குறைய கிறிஸ்துவனாக ஒரு 20 வருடமாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் துன்பத்தை அனுபவித்ததே இல்லை. நான் ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. துன்பம் என்பதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று அந்த போதகரை பார்த்து அவர் சொன்னார். அப்போதான் இந்த போதகர் புரிந்து கொண்டார், ஓ, இவருடைய வாழ்க்கையின் நிலை, இதோ இவர் சரியாக வேத வசனங்களை புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் உடனடியாக அந்த நண்பரிடத்திலே ஒன்றும் செய்யாமல் அவரே ஒரு சில வாக்கியங்களை மாத்திரம் பகிர்ந்து கொண்டார். அதில் குறிப்பாக இந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொன்ன இந்த வாக்கியம், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதியை இதோ நடப்பிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே துன்பம் உண்டு என்பதை ஆண்டவர் அந்த வாக்கியத்திலே சொல்லி இருக்கிறார். அநேக தீர்க்கதரிசிகளும் அநேக அப்போஸ்தலர்களும் அந்த பாடுகளை அடைந்திருக்கிறார்கள். அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கத்தான் முடியும் என்று சொல்லி ஆகாரத்தை முடித்த பிறகு அந்த நண்பருக்காக அவர் ஜெபித்து இந்த ஊழியக்காரர் கடந்து போனார். இன்றைக்கு ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஆண்டவர் சமாதானத்திற்கு காரணராக இருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டமே கிடையாது,
துன்பமே கிடையாது என்று சொல்லுகிற ஒரு சாரார் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சாரார் பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் யார் அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசிகள். இவங்க எப்போ பேசினாலும் சமாதானம் சமாதானம் தான் பேசுவாங்களே தவிர மக்களுடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கிறது இல்லை. எப்பவுமே நாம் நீதியை பிரசங்கிக்கும் போது இந்த நீதி உள்ள வேத வசனம் என்ன செய்யும் என்றால் பாவத்திலே இருக்கும் மனிதனுக்கு அவனுடைய பாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். வாருங்கள், மத்தேயின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதிலே 10, 11, 12 வாக்கியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கத்தக்கதாக இருப்போம். இந்த வசனத்தை நாம் கவனிப்போமே. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று ஆசிக்கிறோம். அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறதற்கு முன்பாக ஜீவனுள்ள தேவன் இதோ அவருடைய நீதியின் நிமித்தமாய் நீங்களும் நானும் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். இதை ஆதியாகம புத்தகத்திலே துவக்கத்திலேயே நாம் பார்க்கிறோம். 2 சகோதரர்கள் பலி செலுத்த போனார்கள் அல்லது ஆண்டவரை தொழுது கொள்ள போனார்கள். அதிலே மூத்தவன் காய்கறிகளை கொண்டு போனான். ஆனால் நீதியின் மேல் நம்பிக்கையாக இருந்து, தேவன் பேரிலே நம்பிக்கையாக இருந்து நீதியை நடப்பித்த இளையவனாகிய ஆபேலோ துன்பப்பட்டு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனால் அந்த துன்பத்தை அனுபவித்து மரித்து போனான் என்பதை முதல் குடும்பத்திலேயே பார்க்கிறோம். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாபெரும் போராட்டத்திலே ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்னத்தை காண்பிக்கிறார் என்றால் அவருடைய நீதியுள்ள வசனங்களின்படி செய்ய பிரயாசம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே போராட்டமும் துன்பமும் காத்திருக்கிறது. அதில் குறிப்பாக ஆண்டவர் இதோ தம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டே அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா 2 முக்கியமான காரியத்தை நிமித்தமாய் நமக்கு துன்பம் வரும். அந்த துன்பம் என்ன அப்படின்னா முதலாவதாக அவருடைய நாமத்தின் நிமித்தம் கிறிஸ்துவின் நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தவும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பிரசங்கிக்கத்தக்கதாக முற்படும் போது சில நேரங்களிலே உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே கூட நமக்கு எதிர்ப்புகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. இது முதல் அனுபவம். இங்கு 2வது அனுபவம் தான் நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிற இந்த பாக்கியம். இந்த பாக்கியத்தை யோவான் ஸ்நானகன் பெற்றார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் பயப்படாமல் இதோ ஏரோது ராஜாவின் பாவத்தை சுட்டி காண்பித்தது மாத்திரமல்லாமல் ஏரோதியாலையும் அவர் கண்டித்தார் என்று பார்க்கிறோம். ஏரோதை பார்த்து நீ உன் சகோதரனுடைய மனைவியை நீ வைத்திருக்கிறது தவறு என்று நேரடியாக சுட்டி காண்பித்தது நிமித்தமாய் யோவான் ஸ்நானகன் சிறை சேதம் செய்யப்பட்டார் என்று பார்க்கிறோம், கொல்லப்பட்டார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு தெளிவாக காண்பித்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா நீதி உள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த நீதியை நாம் பிரசங்கிக்க வேண்டும். அந்த நீதியை நாம் பிரசங்கிக்க துவங்கும் பொழுதுதான் வேலை செய்கிற இடத்திலே நமக்கு பிரச்சனை, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கத்தக்கதாக முற்பட்டு போகும் பொழுது பல போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். அதை குறிப்பாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். அந்த முதல் அதிகாரத்திலே 29வது வசனத்தை நீங்களும் நானும் கவனிப்போமே என்றால், ஏனெனில் கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறதற்கு மாத்திரம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இயேசுவின் மேல் விசுவாசம் வச்சிருக்கிறேன், எனக்கு அது போதும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக மாத்திரம் நாம் அழைக்கப்படவில்லை. மீதமுள்ள தொடர்ச்சியான வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் இதை ஒரு பாக்கியமாக எண்ணுகிறான். யார் அப்படின்னா ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, சில நேரங்களிலே குடும்பத்திலே ஒரு நபர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த குடும்பத்திலே பல பிரச்சனைகள் போராட்டங்களை, அதிலும் குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்திலே நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் சாட்சியை சொல்றாங்க, பாஸ்டர் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் துவங்கி என்னுடைய அப்பா என்னை ஒதுக்கிட்டாரு, என்னுடைய அம்மா எனக்கு விரோதமா இருக்கிறாங்க, என்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் என்னை ஒதுக்கி விட்டார்கள் என்று சொல்லுகிற ஏராளமான சாட்சிகளை நாம் கவனித்திருக்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் வைக்கிறதற்கு மாத்திரம் அழைக்கப்படாமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய நீதியை நடப்பிக்கத்தக்கதாக நாம் பிரயாசம் எடுத்துக்கொள்ளும் பொழுது பல்வேறு விதமான உபத்திரவங்களையும் போராட்டங்களையும்
நம்முடைய சொந்த குடும்பத்திலேயே நாம் சந்திப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை பவுல் கீழே அழகாக அதை சொல்லும் பொழுது சொல்றாரு பாருங்கள், 30வது வாக்கியத்திலே, நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டாய் இருக்கிறது இப்பொழுதும் கேள்விப்படுகிற போராட்டமே உங்களுக்கும் உண்டு. இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டை அழகா வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்ட வாக்கியங்களை எல்லாம் நாம் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அந்த நிருபங்கள் எல்லாம் எப்போ எழுதப்பட்டது என்பதை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்ப்போமே என்றால், பவுல் அதிகமான நிருபங்களை எப்பொழுது எழுதினார் என்றால், சிறைச்சாலையிலே இயேசுவை குறித்து யூதர்கள் மத்தியிலே பிரசங்கித்ததினாலும் சிலுவையின் மூலமாக ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதலால் விருத்த சேதனம் என்றும் விருத்த சேதனம் இல்லாமை என்றும் ஒன்றும் இல்லை. சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் தொங்கின நேசர், அவர் சிந்தின இரத்தத்தின் நாள் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு என்பதை அவர் திருஷ்டாந்தரப்படுத்தினது நிமித்தமாய் பல போராட்டங்களையும் பாடுகளையும் அவர் சந்தித்தார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் உலகத்துல நிறைய பேர் நிறைய சடங்குகளை செய்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் போய் ஒரு நதியில குளிச்சுட்டு வர்றதுனால என்னுடைய பாவம் தீரும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. இதோ நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மறுபிறப்பை பெறுகிறதற்கு ஏதுவாக நம்முடைய பாவங்களை நாம் ஒப்புக்கொண்டு தேவனுடைய நீதி உள்ள வசனத்தின்படியே நான் நடப்பேன் என்று சொல்லி அவருடைய நீதி உள்ள வசனங்களை ஏற்றுக்கொண்டு அதை அபியாசிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதன்படி மற்றவர்களை நடக்கத்தக்கதாக நாம் அழைக்கும் பொழுதுதான் பல்வேறு விதமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஆம், இதோ உங்களையும் என்னையும் ரட்சித்த ஆண்டவர் நம்முடைய முழு குடும்பத்தையும் ரட்சிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறார். அதனால்தான் அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏதோ சமாதானமா நம்ம வாழ்றோம் என்று நாம் அழைக்கப்பட்டபடினால் நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே சமாதானம் இருக்கும் என்று நீங்கள் எண்ணாதிருங்கள். போராட்டங்கள் உண்டு. சமாதானம் யாருக்கு அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசிக்கு தான். அதை இங்க சொல்லும் பொழுது லூக்கா 6:26 சொல்றாரு, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும் பொழுது உங்களுக்கு ஐயோ. ஆண்டவர் அங்கே கீழே சொல்லும் பொழுது அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு அப்படியே செய்தார்கள். அப்ப பழைய ஏற்பாடை நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க மக்களுடைய பாவத்தை சுட்டி காண்பிக்க மாட்டாங்க. நீ ஒரு தவறான செயல்ல இருக்கிற, அல்லது நீ ஒரு தவறான உறவுக்குள்ளாக இருக்கிறாய், அல்லது நீ ஆண்டவர் சொன்ன வாக்கியத்திற்கு நேர் எதிர்மறையாக நீ வாழ்கிறாய் என்று இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லவில்லை. எரேமியாவின் காலத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எரேமியா ஒருவர் மிகுந்த துன்பத்தை அனுபவித்தார். ஆனா நீங்க பாருங்க, இஸ்ரவேல் நாட்டில இருந்த மற்ற கள்ள தீர்க்கதரிசிகள்லாம், நாமெல்லாம் 70 வருஷம் பாபிலோனுக்கெல்லாம் போக மாட்டோம், நம்மெல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைங்க, நம்முடைய தேவன் நம்மை அப்படி கைவிட மாட்டார். ஆனா எரேமியா உண்மையா சொன்னாரு, நீங்க இப்படி விக்கிரக ஆராதனை செய்து வேசித்தனத்தை செய்து தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்வீர்களே என்றால் ஆண்டவர் உங்களை என்னையும் சும்மா விடுவாரா? அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நியாயத்தை வெளிப்படுத்துவார். நிச்சயமாய் நீங்களும் நானும் கொள்ளையாவோம், இந்த தேசம் சுட்டெரிக்கப்படும், தேவனுடைய ஆலயமும் சுட்டெரிக்கப்படும் என்று சொன்னது நிமித்தமா இவர் என்ன நம்முடைய சபை அல்லது நம்முடைய ஆராதனை ஸ்தலம் சுட்டெரிக்கப்படும் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி அவனை தூக்கி தண்ணீரில்லாத கிணற்றுக்குள்ளாக போட்டார்கள். இதோ பல்வேறு விதமான துன்பத்தை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனாலும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் அவருடைய சீஷர்களை பார்த்து நல்லா சொல்லிட்டாரு, உலகம் இதோ உங்களை பகைக்காது, ஆனால் இந்த உலகம் என்னை பகைத்தது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுத்தது நிமித்தமாய் இந்த உலகம் என்னை பகைத்தது என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதை கவனிப்போம். அதை ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். யோவான் 7:7 வாக்கியத்திலே சொல்லும் பொழுது, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. இதை யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னா, இதோ சமாதானம் சமாதானம் அப்படின்னு சொல்லி மேற்பூச்சாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை குறித்தும் மேற்பூச்சாக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறவர்களை குறித்து சொல்லுகிறார். ஆனால் இங்கே நன்றாக கவனிப்போம், அதனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினால் அது என்னை பகைத்தது என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாபெரும் போராட்டத்திலே சாத்தானும் அவனுடைய சேனைகளும் இந்த உலகத்தை ஆண்டு வருகிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? அநேக மனிதர்களை பாவத்திற்குள்ளாகவும் அருவருப்பான செயல்களுக்குள்ளாக அவங்க வழிநடத்தி கொண்டிருக்கும் போது
நம்ம போய் ஆண்டுடைய வசனத்தின்படி நடக்கணும், இது தவறான செயல் என்று சொல்லும்போது அவங்க சும்மா இருப்பாங்களா? அவர்கள் இதோ ஏவி விட்டு பல்வேறு விதமான துன்பத்தை நமக்கு கொடுப்பார்கள். இயேசு எவ்விதமான துன்பத்தை அனுபவித்தாரோ அதற்கு ஒப்பான பாடுகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை யோவான் 16:20 ஆண்டவர் சொல்லும் பொழுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் செய்த ஊழியத்தின் பிரகாரமாக நீங்களும் என்னுடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி நடக்கும் பொழுது மெய்யாகவே உங்களுக்கு பாடுகள் உண்டு, நீங்கள் அழுது புலம்புவீர்கள். அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஒரே ஒரு சீஷன் மாத்திரம் அவன் செஞ்ச பாவத்து நிமித்தமாய் அவன் நாண்டு கொண்டு மரித்து போனான், அவன் யூதாஸ். ஆனால் மற்ற அப்போஸ்தலர்கள் துவக்கத்திலே பயந்திருந்தாலும் பிற்பாடு பரிசுத்த ஆவியின் பலனை பெந்தெகோஸ்தே என்னும் நாளிலே பெற்றபொழுது தைரியமாய் நின்றார்கள். நீதியுள்ள வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். அதை நிமித்தமாய் பல்வேறு நாடுகளுக்கு அவர்கள் போயிருந்தாலும் இதோ அங்கு இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் என்பதை சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. அதே தான் இங்க ஆண்டவர் கீழே சொல்லும் பொழுது, அதே யோவான் 16:20 கடைசி பகுதி ஆண்டவர் சொல்றாரு, உலகமோ சந்தோஷப்படும். இன்னைக்கு உலகத்துல பாவத்தை அனுபவிக்கணும், தவறான வழியில போகணும்ன்றவன் சந்தோஷமா தான் இருப்பான். அது கொஞ்ச காலம்தான் அந்த சந்தோஷம். ஆனா இங்க ஆண்டவர் கீழே தொடர்ந்து சொல்லும் போது, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நீங்களும் நானும் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பிரசங்கிக்கிற போதகர்கள் மாத்திரமே ஊழியம் செய்யத்தக்கதாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லை, இதோ கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து இயேசுவை ருசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் ரட்சிப்பையும் அவர் மூலமாக கிடைக்கும் ஆசீர்வாதத்தின் மேன்மைகளை உற்றார் உறவினர்கள் இனஜன பந்துக்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளத்தக்கதான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை நாம் செய்ய முற்படும் பொழுதுதான் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் சந்திக்கிறோம். அதில் குறிப்பாக பவுலுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும் பொழுது, புறஜாதியார்களுக்குள்ளாக அவன் அனுப்பப்பட்ட பாத்திரம். ஆனால் அதற்கு முன்பாக பவுல் ரட்சிப்பை அங்கு பெற்றபோது, அல்லது இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்ட போது, அவருடைய ஆதங்கள்லாம் என்ன அப்படின்னா, யூதன் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவே மெய்யான இதோ மேசியா என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் இந்த ஆசீர்வாதத்தின் மேன்மைக்குள்ளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பிரசங்கித்தார். ஏன் அப்படின்னா, இந்த பழைய ஏற்பாட்டுல நிறைய சடங்குகள் இருந்தது. அதுல ஒரு முக்கியமான சடங்கு எது அப்படின்னா விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, ஆண் பிள்ளைகள் பிறந்ததும் 8ஆம் நாளிலே நுனித்தோலை அகற்ற வேண்டும். இதை ஆண்டவர் ஒரு சடங்காக கொடுத்திருந்தார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அது சுத்தத்தை அடையாளப்படுத்துகிறது. அந்த சுத்தத்தை ஆண்டவர் எதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்னா, அதே போல நீங்கள் இருதயத்திலே விருத்த சேதனம் உள்ளவர்களாக இருந்து சுத்தமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருந்தார். ஆனா இவங்க அதெல்லாம் அந்த ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ஸ்ட், அதாவது ஆவிக்குரிய கருத்தை விட்டுவிட்டு அந்த சடங்கை மாத்திரம் அவர்கள் பிடித்து கொண்டார்கள். அதனாலதான் இங்க பவுல் சொல்லும் பொழுது கலாத்தியர் 5:11 சொல்றாரு, சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? ஒரு கேள்வியை கேட்கிறார். நானும் மற்ற ஊழியக்காரங்களை போல விருத்த சேதனம் செய்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரசங்கித்திருந்தால் எனக்கு துன்பம் வந்திருக்காது. ஆனா பவுல் என்ன பிரசங்கித்தார்னா, விருத்த சேதனம் என்றும் விருத்த சேதனம் இல்லாமை என்றும் ஒன்றும் இல்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம் என்று 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறாரு. அதில் குறிப்பாக அவர் பிரசங்கித்தது என்ன என்றால், பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இதோ வலியுறுத்தின நிமித்தமாக தான் அவருக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் வந்தது. இந்த வாக்கியத்திலே கீழே சொல்லும் பொழுது, அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒழிந்து போயிருக்குமே. ஏன் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்த எவனும் தன்னுடைய பாவ சரீரத்தை கிறிஸ்துவோட கூட சிலுவையிலே அறைந்திருக்கிறான் என்று அங்கு பிரசங்கித்தது நிமித்தமாய் பல பாடுகளை பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் இது ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு பாவ வாழ்க்கையை ஒழித்து விட்டு இதோ நான் இயேசுவோடு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசித்து
ஒவ்வொரு நாளும் நாம் வாழும் பொழுது நமக்கு பல்வேறு விதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் காத்து கொண்டு இருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா இந்த பாடுகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு ஏன் நியமித்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நம்ம அறிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இந்த பாடுல இப்போ நம்ம ஐக்கியப்பட்டாதான் இதோ அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதோ முதல் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவானும் பரிசுத்தவான்களுமாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே குறிப்பாக 3-4 வாக்கியங்களிலே சொல்லி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் எனக்கருமையான் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கிறிஸ்து இரண்டாவது விசை வரும்பொழுது அந்த முதல் உயிர்த்தெழுதலை நாம் பங்கு பெற வேண்டுமே என்றால் பவுலை போல நாம் பிரயாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்திலே பவுல் சொல்றார் பாருங்கள், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. அப்படின்னா கிறிஸ்துவோடு சஞ்சரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு. பவுலுக்கு ஆவியானவர் ரொம்ப தெளிவா காமிச்சிட்டார். நீ எங்கெல்லாம் போய் பிரசங்கிக்கிறையோ, எங்கெல்லாம் நீ போய் ஊழியம் செய்கிறாயோ, அங்கெல்லாம் உனக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் காத்திருக்கிறது என்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஏராளமா நம்ம வாசிக்கிறோம். அதே போல ஆதியில அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன அப்படின்னா, மிகுந்த துன்பத்தின் வழியா தான் நம்ம எங்க பிரவேசிக்க முடியும், தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் என்பதை அவர்கள் காண்பித்து இருந்தார்கள். அதை தான் இங்கே பவுல் நமக்கும் காண்பிக்கிறாரு. அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி, அப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்து, இதோ நானும் என்னுடைய பாவங்களுக்கு நான் மரித்தவனாய் காணப்படுகிறேன், நீதி நிமித்தமாய் இயேசுவோடு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன் என்பதை காண்பித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழத்தக்கதாக முயற்சி எடுக்கும் போது சாத்தான் சும்மா இருப்பானா? அவனுடைய சேனைகள் சும்மா இருக்குமா? அவனுடைய ஆட்கள் சும்மா இருப்பார்களா? பல்வேறு விதமான துன்பத்திற்கு நம்மை உட்படுத்துவார்கள் என்பதை ஆண்டவர் மிகவும் தெளிவாக நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பேதுரு ரொம்ப அழகான ஆலோசனையை கொடுக்கிறார். 2 நிருபங்களை பேதுரு எழுதியிருந்தாலும் அந்த முதல் நிருபத்தை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா படிச்சீங்கன்னா, ஒரு கிறிஸ்துவன் எப்படி வாழணும், கிறிஸ்துவன் என்பவன் யார் அப்படின்னா, பழைய பாவ வாழ்க்கையை அவன் ஒழித்து விட்டான். அவன் ஒழித்தது நிமித்தமாய் இயேசு கிறிஸ்துவில் இருந்த அதே சிந்தையை ஆயுதமாக நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கவனிப்போமே, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலே சொல்லும் பொழுது, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா நம்ம என்ன நம்பணும், விசுவாசிக்கணும்னா, இயேசுவுக்காக நான் வாழுகிறது நிமித்தமாய் எனக்கு பல்வேறு விதமான துன்பம் உண்டு, பாடு உண்டு. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது என்பதை உலகத்தாருக்கு நாம காண்பிக்கணும். எப்படி காண்பிப்போம்? வெறும் பிரசங்கத்துல மாத்திரமல்ல, நாம் செய்கிற நடவடிக்கைகள். சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியும், நான் கல்லூரி நாட்கள்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் தவறான நட்புக்குள்ளாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் நான் அப்போதே போதகருக்கு படிக்கும்போது என்னுடைய கல்லூரியில மற்ற ஸ்டடீஸ் உள்ளவங்களும் இருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த நண்பர்களை அழைத்து நான் அவர்களுக்கு ஆலோசனை சொல்வேன். உன்னுடைய அப்பா அம்மாலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு உன்னை அனுப்பி இருக்கிறாங்க, நீ போய் அந்த கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து நீ தவறான செய்கையில ஈடுபடுகிறாயே, அதிலிருந்து வெளியே வா என்று சொன்ன போது ஒரு சிலர் விட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா விட்டு வந்தவங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, துன்பப்படுத்தி இருக்கிறார்கள் அவருடைய பழைய நண்பர்கள். அதைத்தான் இங்கு நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஒரு கெட்ட நடக்கையை விட்டு மனம் திரும்பி வரும்போது ஏளனமான வார்த்தைகளை பேசுவார்கள். நீ என்ன இன்னைக்கு ரொம்ப பெரிய நீதிமான் ஆயிட்டியா, ரொம்ப பரிசுத்தமான ஆயிட்டியோ என்று சொல்லி கேலி பரியாசத்திற்கு உட்பட வேண்டியதாக இருக்கும். ஆம், எனக்கு அருமையான் தேவனுடைய பிள்ளைகளே, அதை தான் நீங்க பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 4:2 சொல்லும் பொழுது, ஏனென்றால் மாம்சத்திலே பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷர்களுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல், நமக்கு என்ன ஆசை அதை நம்ம செய்யாம, இதோ தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்து இருப்போம். பாவத்தை விட்டோயத்தக்கதாக நாம் பிரயாசம் எடுக்கும் போது பல்வேறு விதமான துன்பங்களும் போராட்டங்களும் நமக்கு உண்டு. ஆனாலும் நம்மை அழைத்த ஆண்டவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். நமக்கு விசேஷித்த கிருபைகளை கொடுத்து நம்மை பலப்படுத்துவார். ஆதலால் நீதி நிமித்தம் துன்பப்படுவோம். தேவனுடைய ராஜ்யம் இதோ உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தமாக இருக்கிறது என்பதே உண்மையாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்திலே இதே நிகழ்ச்சியிலே கர்த்தருக்குள்ளாக உங்களை சந்திப்போம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.